أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في محكم تنزيل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே உலக வரலாற்றில் சாதனைகள் படைத்த பல பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். வீரத்தில், தியாகத்தில், சமுதாய சேவையில் என்று சொல்லி ஆண்களுக்கு சரிசமமாக போட்டியிடக்கூடிய அளவுக்கு முந்திக்கொண்ட பெண்மணிகள் வரலாற்றிலே இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக இருக்கிறார்கள், ஆன்மீக ரீதியாக இருக்கிறார்கள், எல்லா துறைகளிலும் பெண்கள் தடம் பதித்துத்தான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு உலகமே பேசுகின்ற அளவுக்கு சமுதாய சேவையில் ஈடுபட்ட கிறிஸ்தவ பெண்மணியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதேபோன்று உலக அரசியல் களத்தில் தனக்கென்று ஒரு தனியிடத்தை வைத்துக் கொண்ட கோல்டா மேயர், இஸ்ரேலை சேர்ந்தவர், அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் எங்களாலும் சாதிக்க முடியும் என்ற அளவுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று உலக வரலாற்றில் ஜனாதிபதிகளில் அல்லது பிரதமர்களில் நான் தான் பெண்களில் முதலிடம் என்ற அளவுக்கு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் வாழ்ந்து காட்டியதை அரசியல் ரீதியாக கூட சொல்லலாம். ஆன்மீகம் அல்ல, அரசியல் ரீதியாக. இப்படி பல பெண்கள் உலக வரலாற்றில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இந்த அத்தனை பெண்களையும் ஒன்று சேர்த்து வீரத்தில், தியாகத்தில், சமுதாய சேவையில், விட்டுக் கொடுப்பில், எந்த துறையிலானாலும் சரி அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெண்மணியை உருவாக்கினால் அவள் எப்படி இருப்பாள் சிந்தித்து பாருங்கள். வீரத்திலும் சரிசமமாக இருக்க வேண்டும், சிறந்த சிந்தனையிலும் சரிசமமாக இருக்க வேண்டும், அனைத்திலும் ஒரு உன்னத பெண்மணியாக ஒருத்தி இருந்தால் அவர் எப்படிப்பட்ட பெண்மணியாக உலகத்தில் வாழ்ந்திருப்பார்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? உலக வரலாற்றில் அப்படி வாழ்ந்த சிலர் இருந்தார்கள். எல்லா பண்புகளையும் உள்ளடக்கி மிகச் சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர்கள். அதிலே குறிப்பிடத்தக்கவர்களாக அடிக்கடி நமக்கு மத்தியில் பேசப்படுபவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் அன்னை ஆயிஷாவை தாண்டி அன்னை ஆயிஷாவுக்கு சரிசமமான ஒரு இடத்தை பெற்றுக் கொண்ட இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு, தியாகம்,
அவர்களுடைய மனப்பான்மை, திறந்த பேச்சுவார்த்தைகள் இதுவெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கள் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியாக இருந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மகள். ஆயிஷா இரண்டாவது மகள், மூத்த மகள் அஸ்மா பின்த் அபூபக்கர். இவருடைய வரலாற்றுக்குள் நுழைவதற்கு முன்பதாக சில அடிப்படையான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான செய்தி என்று சொன்னால், இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் யார் என்று சொன்னால், இவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் பிறப்பில் 10 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. இவர் பிறந்து 10 வருஷத்துக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அதே போல இவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் சரியாக இவர்களுக்கு 100 வயது. நபி தோழியர்களில், அதிலும் குறிப்பாக ஹிஜ்ரத்து சென்றவர்களில், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனவர்களில் கடைசியாக மரணித்த பெண்மணி இவர்கள்தான். கடைசியாக மரணித்த நபி தோழியர் என்று சொன்னால் வரலாற்றாசிரியர்கள் இந்த அஸ்மா பின்த் அபூபக்கரை தான் சொல்லுகிறார்கள். அதே போல இவர் திருமணம் முடித்திருந்த கணவன் யார் தெரியுமா? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் யாராலும் செய்ய முடியாத சில காரியங்களை செய்து பல யுத்தங்களில் வெற்றிகளை ஈட்டி தந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவரைத்தான் இவர் திருமணம் முடித்திருந்தார். அதே போல இஸ்லாமிய வரலாற்றில் முழு குடும்பமும் இஸ்லாத்திற்குள் நுழைந்தது என்ற பெருமையை பெற்றுக் கொண்ட குடும்பத்தினர்களில் இவருடைய குடும்பமும் ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குடும்பம். ஏனென்று சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பாட்டன் அபூ குஹாபா, அபூபக்கர் சித்திக்குடைய தந்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் இஸ்லாத்தின் ஆணிவேராக திகழ்ந்தவர்கள். அவருடைய மகள் அன்னை ஆயிஷா, நபிகள் நாயகத்தின் மனைவி, இஸ்லாத்தின் ஆணிவேராக திகழ்ந்தவர்கள். அதே போல அஸ்மா பின்த் அபூபக்கர், இவருடைய வரலாற்றை பார்க்கும் போது ஆயிஷாவா அஸ்மாவா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் உணர்வீர்கள். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மகன் அப்துல்லா பின் சுபைர், அவருடைய கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம், இப்படி யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பேரும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 58 சஹீஹான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இவங்க அறிவிச்ச ஹதீஸ்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உரசி தேடி எடுத்து பார்க்கிற நேரத்தில் 58 ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக கிடைக்கிறது. அதிலே குறிப்பாக புகாரி முஸ்லிமில் மாத்திரம் 13 ஹதீஸ்கள் இருக்கிறது. அஸ்மா பின்த் அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ்கள். இது அவரை பற்றிய ஒரு முன்னுரை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வரலாற்றுக்குள் நுழைந்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நமக்கு தாயாக கிடைத்திருக்க கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, இவருடைய குணங்களை கொண்ட ஒரு பெண்மணி நமக்கு மனைவியாக அமைந்திருக்க கூடாதா? இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட ஒரு பெண்மணி எனக்கு சகோதரியாக பிறந்திருக்க கூடாதா என்று அத்தனை பேரும் ஆசைப்படுகின்ற அளவில் இருக்கும். அந்த அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் மக்களை கவர்ந்து ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இவருக்கு மிக அழகான ஒரு புனை பெயர் இருக்கிறது. என்ன புனை பெயர் தெரியுமா? அதாவது ஜாத்துன் நதாகைன். இவருக்குரிய புனை பெயர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனை பெயர் இருக்கும். அபூ ஹுரைரா என்று கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? அபூ ஹுரைராவுடைய உண்மையான பேர் அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் என்றால் யாருக்கும் தெரியாது, அபூ ஹுரைரா என்றால் அத்தனை பேருக்கும் தெரியும். இது மாதிரி புனை பெயரை கொண்டு அழைப்பார்கள். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜாத்துன் நதாகைன், அதாவது 2 புடவைக்காரி என்று சொல்லுவார்கள். நதாகைன் என்றால் என்னன்னு சொன்ன 2 புடவைகள், 2 சேலைகள், சேலை துண்டுகள் என்று அர்த்தம். இந்த பெயர் எதற்காக வைக்கப்பட்டது என்பதை பின்னால் நாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? அவருடைய வீரம், அவருடைய சிந்தனை,
அவர்களுடைய பேச்சு திறமை, நாவன்மை, அவர்களுடைய அமைதியான தன்மை, அடித்தாலும் அடியை வாங்கிக் கொண்டு உண்மையை சொல்லும் வீரம், இதுவெல்லாம் இவர்களுடைய வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். உலக வரலாற்றில், குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்றில் கன்னத்தில் அடிவாங்கிய ஒரு பெண்மணி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எதிரிகளால் கன்னத்தில் வருவேன் கேள்விப்பட்டிருக்கிறோம். கன்னத்தில் அடிவாங்கிய ஒரு பெண்மணி இருப்பார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக அந்த தியாகத்தை செய்தவர்கள் இந்த அஸ்மா தான். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு தயாராகிறார்களாம். தயாராகி ஹிஜ்ரத்து போகின்ற வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான சாப்பாட்டுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தயார் செய்கிறார்கள். தயார் செய்து இருக்கிற சாப்பாட்டை ஒரு பொதியாக கட்ட வேண்டும், கட்டி கொடுத்து விட வேண்டும். அப்படி கட்டி கொடுக்கின்ற நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை கட்டித் தருவதற்கு என்னிடத்தில் கட்டிச்சாதம் எதுவுமே இல்லையே. சாப்பாடு இருக்குது, கட்டிக் கொடுப்பதற்குரிய அந்த விரிப்பு இருக்கிறதா, அது அவரிடத்தில் இல்லை. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுக்கீஹி பிஸ்னைனி, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். என்னிடத்தில் இருப்பது ஒரு புடவை துண்டு, என்னுடைய முந்தானை இருக்கிறது. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, சுக்கீஹி பிஸ்னைனி, அதை இரண்டாக பீத்தடுங்கள், செண்டா கிளியுங்க அப்படிங்கிறாங்க. கிழித்து இரண்டிலும் அதனை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதன் காரணத்தினால் தான் அவருக்கு இரண்டு புடவைக்காரி என்ற புனை பெயரே வந்தது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போக போறாங்க, கட்டுச்சாதத்தை கட்டிக் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, இருப்பது அவருடைய ஆடை, ஆடையில் முந்தானை தான் இருக்கிறது, அதை இரண்டாக கிழித்து இரண்டிலும் கட்டி கொடுத்து விடுகிறார்கள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படி இவர்கள் கொடுத்து விட்டதன் பின்னால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த இடத்திற்கு அபூ குஹாபா வருகிறார். ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்து சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அபூ குஹாபா அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹமல அபூபக்கர் மாவு ஜமீஅ மாலிஹி, அபூபக்கர் ஹிஜ்ரத்து செல்கின்ற நேரத்தில் தன்னிடத்தில் என்ன செல்வமெல்லாம் இருந்ததோ அத்தனையையும் தன்னோடு எடுத்துக்கொண்டார். ஹிஜ்ரத்து போறாரு. போற நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அஸ்மா இருக்கிறார்கள், ஆயிஷா இருக்கிறார்கள், குடும்பத்தினர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹோட போறோம் என்றதற்காக தன்னிடத்தில் இருந்த எல்லா சொத்துக்களையும் சுருட்டி எடுத்துக் கொள்கிறார். போற நேரத்தில் இந்த செய்தி அபூ குஹாபாவுக்கு தெரிய வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை ஓடி வர்றாரு, வயசாளி. வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்துக்கு மூத்த புள்ள, தாய்க்கு தலைப்புள்ளங்கிறது வந்து குடும்பத்தில் வாப்பா மாதிரி, வாப்பா இல்லாட்டி அவங்க தான் வாப்பா. உம்மா என்ன செய்வா, வாப்பா மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், உம்மா மூத்த புள்ளட்டு தான் எல்லாத்தையும் பேசிக்கிடுவான். ஆம்பளை பிள்ளையா, குறிப்பா பொம்பளை பிள்ளையா இருந்தா அவரோட தான் எல்லாத்தையும் வீட்டு கஷ்டத்தை பேசிக்கிடுவாங்க, நஷ்டத்தை பேசிக்கிடுவாங்க, தங்கச்சி விஷயத்தை பேசிக்கிடுவாங்க, தம்பி விஷயத்தை பேசிக்கிடுவாங்க. தன்னுடைய கணவனோடு பேசுவதை போன்று தன்னுடைய மூத்த மகளோடு பேசிக் கொள்வார்கள். இவங்க மூத்த மகள்ங்கிறதுனால இந்த அபூ குஹாபா என்ன செய்யறாருன்னா ஓடி வர்றாரு. வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய தந்தை போகும்போது அவரோடு சேர்த்து அத்தனை சொத்துக்களையும் எடுத்துவிட்டு சென்று விட்டாரா? உங்களுக்கு சாப்பிடுவதற்கு என்று எதையும் வைத்துவிட்டு செல்லவில்லையா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவருக்கு கண் பார்வை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவுக்கு கண் தெரியாது. கண் தெரியாத மனிதர் தான் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். சொல்லும் போது வாப்பாவுடைய மகள் எப்படி பார்க்கிறாங்க பாருங்க. தந்தையினுடைய மானம் போகக்கூடாது, நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்பது தாத்தாவுக்கு தெரியவும் கூடாது. இதே நேரத்தில் ஈமானிய உறுதியை வெளிக்காட்டவும் வேண்டும். நாங்க கஷ்டப்படுறோம்ங்கிறது தாத்தாக்கு தெரிஞ்சிடக்கூடாது,
ஈமானின் உறுதியை வெளிக்காட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்களை காப்பாற்றவும் வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? உடனே இந்த அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கல்லா, நீங்கள் சொல்வது உண்மை அல்ல. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கது தரக்கலனா கைரன் கசீரா, அபூபக்கர் அவர்கள் எங்களுக்கான நிறைய செல்வங்களை விட்டுவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு சாக்கு போன்ற ஒரு பையை எடுத்து வெளியில போய் நிறைய சின்ன சின்ன கற்களா எடுத்து போடுறாரு. ஒரு பேக்குக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஒரு புடவை ஒண்ணுல அதை சுத்தி எடுத்துட்டு வந்து அவர் கண்டறியாதவர் தானே, அவர்கிட்ட காட்டுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு காசு பணத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு. அவர் தொட்டு தான் பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது அல்லவா? தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு, அப்படியா, இப்ப எங்குள்ள சரியாத்தான் நடந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப சரி, திட்ட விடல. விட்டுட்டு போவன்னு சொன்ன பிள்ளைகளை குமர பிள்ளைகளை இப்படியா விட்டுட்டு போவான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? அதுக்காக அஸ்மா ரலியல்லாஹு இந்த காரியத்தை பண்ணுகிறார்கள். இந்த ரெண்டும் நடந்தவுடன் அபூஜஹலுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. என்ன செய்தி? அஸ்மா ரலியல்லாஹுடைய தந்தை அபூபக்கரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள், ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்ற செய்தி தெரிய வருகிறதாம். அப்பொழுது அபூஜஹல் இந்த இடத்திற்கு வருகிறான். யாரை பார்ப்பதற்கு? அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் குடும்பத்தின் மூத்த பிள்ளை, அவர்களை பார்ப்பதற்காக வருகிறான். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை சொல்லுகிறார்கள், அபூஜஹல் வந்த நேரத்தில் என்னோடு எப்படி நடந்து கொண்டான் தெரியுமா? வந்து என்ன கேட்கிறான்னா, அத்தா அபூஜஹல் ஃபீ நஃபரின், அபூஜஹல் அவனோடு சிலரை கூட்டிக் கொண்டு வருகிறான். தனியே வரல. தனியே வர முடியுமா? அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அபூஜஹலை பற்றி சில வரலாற்று தவறுகள் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அபூஜஹல் பெரிய வீரன் மாதிரியே, பெரிய ஒரு தாத்தா மாதிரியும் எல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அபூஜஹல் அப்படிப்பட்ட வீரனே கிடையாது. ரசூலுல்லாஹ் அசாத், அவன் பேர் என்ன? அபுல் ஹிகம் அல்லது அபுல் ஹக்கம், அறிவின் தந்தை. ரசூலுல்லாஹ் அசாத் அபூஜஹல்ன்றாங்க. போடா மடப்பயலேன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம பாசல சொல்றேன் என்ன அர்த்தம்? போடா மடப்பயலேன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அசாத்தா மடேன்னு சொல்ற அளவுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டவனா தான் இருந்திருக்கான். பெரிய வீரனா இருந்தா என்ன பார்த்த சொல்லுவ அப்படின்னு கேட்டுக்கலாமா இல்லையா? வரலாற்றுல ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்படி என்ன பார்த்து எப்படி சொல்லுவேன்னு அதை கேட்க முடியல. ஆனா எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரிய வீரன் மாதிரி கொஞ்சம் ஆள் எடுத்தா கொஞ்சம் சுத்துவான், அதை வச்சுக்கிட்டு அப்படி ஆக்கிட்டாங்க. அப்ப இந்த அபூஜஹல் அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேரோட வந்து என்ன செய்யறாங்க, என்ன கேட்கிறான்னு கேட்டா, ஃபகரஜ்து இலைஹிம், நான் அந்த அபூஜஹலிடத்தில் சென்றேன். வந்து கேட்கிறான். கேட்கும் போது அபூஜஹலிடத்தில் சென்றேன். அபூஜஹல் என்ன கேட்டான் தெரியுமா? ஐன அபூகி, உன்னுடைய தந்தை அபூபக்கர் எங்கே என்று அபூஜஹல் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறான். அப்பொழுது பதில் சொல்லவும் வேண்டும், அவர்களை காட்டிக் கொடுக்கவும் கூடாது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நிலை எப்படி இருக்கு தெரியுமா? பதில் சொல்லவும் வேணும், ஆனா அவங்களை காட்டிக் கொடுக்கவும் கூடாது, உண்மையை தான் சொல்லவும் வேணும். எப்படி பதில் சொல்கிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அவர்கள் ஒரு பேச்சு திறமையில் துறை கண்டவர்கள் என்பதற்கும், அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வார்கள் தெரியுமா? என்ன என்றாலும் அபூபக்கருடைய மகள், அவருடைய சிந்தனையும் அவருடைய ஆற்றலும் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். எப்படி சொல்கிறார்கள் என்றால், லா அதிரி வல்லாஹி ஐனஹுவ, அல்லாஹ் மீது சத்தியமாக இப்ப அவங்க எங்க எனக்கு தெரியாது. உண்மை அதானே? ஹிஜ்ரத்து போனாங்கன்றது ஓகே. இப்ப மக்காவில் இருக்காங்களா, மதீனாவில் இருக்காங்களா, தாயிப்ல இருக்காங்களா, யமன்ல இருக்காங்களா, என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. உடனே அழகாக பதில் சொல்கிறார்கள், லா அதிரி வல்லாஹி ஐனஹுவ, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்கள் இப்போது எங்கே என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். கேட்டதோட அபூஜஹலுக்கு வந்த கோபம், அந்த அபூஜஹல் மிக கொடிய அந்த மனம் கொண்ட மிருகம் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து, ஃபரஃபா அபூஜஹல் யதஹு, அபூஜஹல் தன்னுடைய கையை ஓங்கி, வலதம ஹத்தின் லத்மதன், அதாவது அபூஜஹல் தன்னுடைய கரத்தை ஓங்கி அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை அறைந்தான். உலக வரலாற்றில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள்தான்
இஸ்லாத்திற்காக கன்னத்தில் அடி வாங்கியவர்கள். பலார் என்று ஒரு அறை எனக்கு அறைந்தான். அந்த அறையின் வேகம் எப்படி இருந்தது தெரியுமா? என்னுடைய காதிலே நான் மாட்டியிருந்த கம்மல் கீழே விழுந்து விட்டது. அப்ப எவ்வளவு பெரிய அடி அடிச்சிருப்பான். பாப்பா எங்கன்னு கேட்கிறான். அழகா பதில சொல்றாங்க. கோபத்தை காட்ட முடியாத கோலை ஆம்பளத்தவும் கோபத்தை காட்ட வேண்டியதானே? அபூபக்கரை காட்ட முடியுமா? உமர்த்த காட்ட முடியுமா? கூப்பிட்டாருல, உமர் வந்து கூப்பிடுறாரா இல்லையா? நான் ஹிஜ்ரத் போக போறேன், நான் பள்ளத்தாக்கிலே காத்து நிற்கிறேன், எவனுடைய தாய்க்கு பிள்ளை வேண்டுமோ, எவனுடைய மனைவிக்கு கணவன் வேண்டுமோ, அவர்களை தவிர வேறு யாராவது ஆம்பளை இருந்தால் என்னோடு மோத வாருங்கள் என்று அபூஜகளிடத்திலேயே போய் சவால் விட்டு வந்தார்களே. அப்பொழுது அபூஜலுக்கு துப்பில்லை. ஆம்பளத்தை போய் வீரத்தை காட்ட முடியல. ஒரு பொம்பளத்தை போய் கன்னத்தில் அறைகிறான், காதில் இருந்த கம்மல் கீழே விழுகிறது. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் கூட நாமளா இருந்தா எதையாவது ஒன்று சொல்லி பாப்பாவையும் காட்டி கொடுத்து எல்லாரையும் காட்டி கொடுத்து சிக்கலை உண்டாக்கி இருப்போம். ஆனால் தான் கொண்ட ஈமானுக்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் இஸ்லாத்தினுடைய கொள்கைக்காகவும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 தியாகங்களை செய்கிறார்கள். சாதாரண தியாகம் அல்ல. தன்னுடைய முந்தானையை பீத்துக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய தாத்தாவிடத்தில் தன்னுடைய தந்தையை காப்பாற்றுகிறார்கள். அபூஜஹலிடத்தில் கன்னத்தில் அடியும் வாங்குகிறார்கள். இப்படி 3 கட்டத்தில் இஸ்லாத்திற்காக ஒரே நேரத்தில் 3 தியாகங்களை இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்கிறார்கள். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா, ஆரம்பத்தில் வாப்பா ரசூலுல்லாஹ் எல்லாம் ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு இவர்களும் ஹிஜ்ரத் போனார்கள். ஆனா எல்லோரும் தனியாக ஹிஜ்ரத் போனார்கள். ஒரு தனி மனிதன் தனியாக ஹிஜ்ரத் போகலாம். தனியாக எப்படி 10 பேரோட போனாலே அவன் தனியாகத்தானே தனியாக சென்றார்கள். ஆனால் ஹிஜ்ரத் போனவர்களில் தன்னோடு இன்னொரு உயிரை கூட்டிக் கொண்டு போன ஒரே ஜீவன் அஸ்மா தான். யார் தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் போகும்போது நிறை மாத கர்ப்பிணி, தன்னோடு தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு கர்ப்பிணியாகத்தான் ஹிஜ்ரத்தும் செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். போற நேரத்தில் பட்ட கஷ்டங்கள் அந்த குழந்தையை பெற்றெடுப்பவர்களுக்குத்தான் அதன் கஷ்டம் தெரியும் என்பார்கள். ஆனால் தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பட்ட கஷ்டம் நாம் அதை பட முடியாது, பட மாட்டோம். எப்படி தெரியுமா? பாலைவன சுடுமணலில் நடந்து செல்கிறார்கள். பாலைவனத்தின் அகோரம் தாங்க முடியவில்லை. கர்ப்பிணி குழந்தையை கருவிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதோ அப்பொழுதோ என்று கர்ப்பம் தரித்துக் கொண்டு எப்பொழுது குழந்தை வெளியே வரும் என்பது தெரியவில்லை. படாத பாடுபட்டு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, கஷ்டப்பட்டுக் கொண்டு செல்கிறார்கள். அன்னை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போற வழியில, அதாவது குபா பள்ளிவாசல் இருக்கிறது. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே குபா பள்ளிவாசலை இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்திக்கிறார்கள். குபா பள்ளிவாசலுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு பாறையை சந்திப்பார்கள். அந்த பாறையினுடைய அனல் காற்றை நாம் சகித்துக் கொள்ள முடியாது. சாதாரணமாக பாலைவனத்தின் அனலையே சகிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக அந்த பாறையின் அனலை யாராலும் சகிக்க முடியாது. அந்த பாறையை தாண்டி கர்ப்பிணியாக செல்கிறார்கள். போனவர்கள் குபா பள்ளிவாசலின் முற்றத்தை அடைகிறார்கள். அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குபா பள்ளிவாசலின் முற்றத்தை அடைந்தவுடன் அதே இடத்தில் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. பட்ட வெயில் தாங்க முடியவில்லை, அவ்வளவு கஷ்டம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹிஜ்ரத் சென்றவர்களில் முதலாக குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் இவர்கள்தான். மதீனா வாழ்க்கை, நபிகள் நாயகத்துடைய மதீனா வாழ்க்கையில் முதலாக பிறந்த குழந்தை இதுதான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் போய் சேர்ந்தது முதலாவது பிறந்த குழந்தை இது. முஹாஜிர்களுக்கு குறிப்பாக முதலாவது பிறந்த குழந்தை இது. அது மாத்திரமில்லாமல் இந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தைக்கு பேர் வைக்கவில்லை, குழந்தையை கொஞ்சவில்லை, குழந்தையை தூக்கிக் கொண்டு கட்டி அணைத்து அழவில்லை. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொண்ட ஈமான், அந்த ஈமானின் வெளிப்பாடு
குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடோடி செல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். நபிகள் நாயகமே, இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பெயர் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்திலே குழந்தை கொடுக்கப்படுகிறதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு குழந்தைக்கு அப்துல்லா என்ற அழகான பெயரை சூட்டுகிறார்கள். இவர்தான் அப்துல்லா பின் ஜுபைர். ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கும் அஸ்மா பின் அபீபக்கருக்கும் பிறந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள். அப்துல்லா என்று நிறைய பேர் இருப்பார்கள். அதிலே இவரும் ஒரு ஆபாதிலாக்கள் என்று சொல்வார்கள். அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இப்படி நிறைய பேர் இருப்பார்கள். அதிலே இவரும் ஒருவர். இவர்தான் நபிகள் நாயகத்தினால் மதீனாவில் முதலில் பெயர் சூட்டப்பட்டவர். சூட்டிவிட்டு எனக்கு ஒரு பேரித்தம்பலம் கொண்டு வாருங்கள். அஸ்மா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பேரித்தம்பலத்தை கொண்டு வாருங்கள். சும்மதாவி தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பலத்தை கொண்டு வர சொன்னார்கள். அதை தன்னுடைய வாயிலே நபிகள் நாயகம் போட்டு மென்றார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த மெல்லப்பட்ட அரைக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தினுடைய சாறுகளை எடுத்து அந்த குழந்தை அப்துல்லா பின் ஜுபைருடைய வாயிலே வைத்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை அஸ்மா பின் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தை பிறந்ததிலிருந்து முதலாவது சுவைத்த சுவை எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலை தான் என்னுடைய குழந்தை முதலாக சுவைத்தது என்று சொல்லி அஸ்மா பின் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிமிலே பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், பொதுவாக இஸ்லாத்திற்கு ஒருவர் வருவதாக இருந்தால் நபிகள் நாயகத்திற்கு நபித்தோர்கள் பையத்து செய்வார்கள். இதே நேரத்தில் பையத்து செய்தவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் பெரியவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த அஸ்மா மட்டும் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தை பிறந்து 7வது வயதில் ரசூலுல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி, அப்துல்லாவே, நீங்கள் நபிகள் நாயகத்திடத்தில் சென்று பையத்து செய்து வாருங்கள் என்று சொல்கிறார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா சிறுவராக இருக்கிறார், 7 வயது குழந்தை. நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் கலந்த கனிவான கண்ணீருடன் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அப்துல்லாவே, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களாம். அப்பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், சிறுவன் 7 வயது பிள்ளை, நான் உங்களிடத்தில் பையத்து செய்ய வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சிறுவரை பார்த்துவிட்டு, அதுவும் நான் பெயர் வைத்தவில்லை, முதலாக பிறந்தவில்லை என்ற பல கனிவான கோணத்தில் ரசூலுல்லாஹ் அப்துல்லாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்துல்லா என்ன சொல்கிறார் என்றால், யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களிடத்தில் பையத்து செய்ய வந்திருக்கிறேன். கேட்டவுடன் நபிகள் நாயகத்திற்கு புன்னகை தாங்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கே சிரிப்பு வந்து விடுகிறது. 7 வயது குழந்தை, நீர் பையத்து செய்ய வந்திருக்கிறாயா, வா என்று சொல்லி அருகாமையில் கூப்பிட்டு கையை பிடித்து, உன்னிடத்தில் நான் பையத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று 7 வயது குழந்தையிடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் பையத்தை பெற்றுக் கொண்ட வரலாறு அஸ்மா பின் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தையிடத்தில் மாத்திரம்தான். அதே போல இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேரக்டர் இருக்குல்ல, அவருடைய பண்பு, அதை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இப்னு ஜுபைர், அதாவது இதே அப்துல்லாவே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மா ராய் திம்ராத்தன் கத்து அஜ்வதமின் ஆயிஷா அஸ்மா, என்னுடைய வாழ்க்கையில் ஆயிஷாவையும் அஸ்மாவையும் போன்று தர்மம் செய்யக்கூடிய எந்த பெண்மணியையும் நான் பார்த்ததில்லை. எப்ப சொல்றாரு? கண்ணுக்கு முன்னாடி நபித்தோழியர்களை பார்த்தவர். அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில ஆயிஷாவையும் அஸ்மாவையும் போன்று தர்மம் செய்த எந்த பெண்மணியையும் நான் பார்க்கவில்லை. பெண்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நேற்று சொன்ன அந்த தலைப்பின் ஒரு பகுதியாக கூட இந்த செய்தியை சேர்த்துக் கொள்ளலாம். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தர்மம் செய்வதற்கும் ஆயிஷா தர்மம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? பிரித்தே காட்டாரு. எப்படி வித்தியாசம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் கொடுப்பதாக இருந்தால் சேர்த்து வைத்து ஒன்றாக கொடுப்பார்களாம். ஆயிஷாவுடைய கேரக்டர் தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்றாக கொடுப்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பண்பு. இதே நேரத்தில் அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி கொடுக்க மாட்டார்களா?
தன்னிடத்தில் எது கிடைத்தாலும் அதை கொடுத்து விடுவார்கள். தனக்கென்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தனக்கென்று வைத்துக் கொண்டு சேர்த்து வைத்து அப்புறம் கொடுப்போம் என்ற ஆயிஷாவின் பண்பு இவர்களிடத்தில் இல்லை. அக்கா தங்கச்சி உறவுக்கு யாரும் 2 பேரும் யாரு? உடன் பிறந்த அக்கா தங்கைகள். அவர் அக்கா, இவர் தங்கை. அப்படிப்பட்ட குடும்ப உறவு 2 பேருக்கும் இவ்வளவு பாரிய வித்தியாசம். தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்திருந்தாலும் ஒரே தந்தைக்கு பிறந்திருந்தாலும் குணத்தில் இருவரும் வித்தியாசப்படுகிறார்கள். இப்படித்தான் 2 பேரும் தர்மம் செய்வார்களாம். அதே போல இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீர வரலாற்றுக்கு ஒரு சான்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி உருவா என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகின்ற நேரத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அஸ்மாவே சொன்னதாக சொல்லுகிறார். ஒரு காலம் வந்தது மதீனாவில். என்ன காலம் என்று சொன்னால், சயீத் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்துல கல்வர்கள் கடுமையாக பெருகிவிட்டார்கள். எங்க பார்த்தாலும் கல்ல. இப்ப சொல்றாங்கல்ல கிரீஸ்மேன் 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 என்று, அது மாதிரி எங்க பார்த்தாலும் கிரீஸ் யக்காங்கிறான். கிரீஸ் பேயா அதுக்கு பேரு. கிரீஸ பூசிக்கிட்டு வாரான், நிர்வாணமா வர்றான், அப்படி வர்றான், இப்படி வர்றான், பெண்களை தேடி வர்றான் சொல்றாங்கல்ல. ஒரு பேச்சுக்கு அவன் வர்றதை பத்தி நிறைய டவுட் இருக்கு, அது வேற. ஆனா இதுல ஒரு நலவு நடந்திருக்குது. கிழக்கு மாகாண மாதிரி ஊர்களை கேட்டீங்கன்னா நிறைய ஆம்பளைகளுக்கு எல்லாம் கடுமையான சந்தோஷம் கிரீஸ் மனுஷன் வந்ததுல. என்ன தெரியுமா? இப்பதான் எங்க வீட்டு பொம்பளைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாளுவ. அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்க சொல்லல. ஏன் இப்ப பிச்சைக்காரி வர்றது இல்லையா? அந்த ஊர்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது வர்றதுக்கு பயப்படுறாங்க. கிரீஸ் மனுஷன் வந்துருவான், வெட்டிடுவான், இது மாதிரி ஒரு பயம். வீட்டுல உள்ள பொம்பளை எல்லாம் எங்கேயாவது போனா நம்ம கொழும்புல நடக்கிறா இல்லையா, பயான் குடிச்சு அவசரமா வீட்டுக்கு வந்துருங்க, அங்க நிக்காதீங்க. நம்ம ஆக்களை சொல்லிக்கிறாங்க, மௌலே சரி நாளைக்கு வந்து சந்திப்போம். ஏங்க இவ்வளவு வேகமா போறீங்க? வீட்டுக்கு போகணும், கிரீஸ் மனுஷன் வர்றானா? கொழும்புக்குள்ளே அப்படித்தான் இருக்குது. இதனால என்ன நலவு? செய்தி உண்மையோ பொய்யோ, என்ன நலவு தெரியுமா? பெண்களுக்கு அவர்களுடைய கற்பை பற்றி ஒரு பயம் வந்திருக்கிறது. உணர்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். வெளியில போகும்போது அப்படி இப்படி போகக்கூடாது. கணவனை கூட்டிக்கிட்டு தான் போகணும், சகோதரனை கூட்டிக்கிட்டு தான் போகணும். இஸ்லாத்துடைய தாற்பயம் இந்த அதாவது கிரீஸ் மனிதனை வைத்து புலப்படுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட நேரங்கள்ல பெண்கள் பயப்படுவது என்பது ஒரு பகுதி. ஆனால் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அன்னை அஸ்மா பின்த் அபீ பக்கரை போன்று இருக்க வேண்டும். இதே போன்ற ஒரு நிலை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா காலத்தில் உருவாகியது. உருவாகிற நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அஸ்மாவே சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், இரவில் தூங்கும் போது என்னுடைய தலையணைக்கு கீழால் நன்றாக தீட்டி வைத்த அறிவாளை வைத்துக் கொண்டுதான் தூங்குவேன். எப்படி? கிரீஸ் மனுஷனாவது சரி, பெயிண்ட் மனுஷன் எவன் வந்தாலும் சரி, ஒரு வெட்டு பாடா அப்படின்ற மாதிரிக்கு தூங்கும் போது தலையணைக்கு கீழால் அறிவாளை வைத்துக் கொண்டு தூங்குவேன். எவ்வளவு தைரியம் இருக்குது! இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இரும்பு பெண்மணி, சாதனை பெண்மணி அப்படிலாம் பட்டியல் போடுறாங்க, எல்லாம் நத்திங். இந்த அஸ்மாவுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தால் எந்த பெண்மணியுடைய வீரமும் நிற்காது, எந்த பெண்மணியுடைய சமூக சேவையும் நிற்காது, எந்த பெண்மணியினுடைய பாசமும் நிற்காது, தேசமும் நிற்காது. அவ்வளவு பெரிய வீர பெண்மணி. தூங்கும் போது அனைவரும் தலையணையை வைத்து மாத்திரம்தான் தூங்குவோம். தூங்கும் போது இஸ்லாமிய வரலாற்றில் தலையணைக்கு கீழால் எந்த ஆம்பளை கூட கத்திய வச்சுக்கிட்டு படுத்ததா இல்ல. சஹாபாக்கள் கூட தூங்கும் போது தலையணைக்கு கீழால் கத்திய வச்சுக்கிட்டு படுத்ததா இல்ல. ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் தூங்கும் போது தலையணைக்கு கீழால் கத்தியை வைத்துக் கொண்டு படுப்பார்களாம். இவர்களுடைய இபாதத்துக்கள் கூட எப்படி இருக்கும் தெரியுமா? வீரம் இப்படி இருக்கும். இபாதத்துக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது சூரிய கிரகணம், அவர்களே சொல்லுகிறார்கள், கஸவதி ஷம்ஸு அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்பொழுது அனைவரும் தொழுவதற்காக சென்றார்கள், நானும் சென்றேன். எனக்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி இருந்தால், இவங்க தொழும்போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தொழுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொழுத்தவங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை பொறுத்தவரையில கொஞ்சம் உடம்பு வைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படித்தான். ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வை ஜெயிக்கிற காலத்துல
ஒல்லியா தானே இருந்தாங்க. சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒட்டகத்துல ரேஸ் ஓடுறது, அவங்க ஜெயிக்கிறது, அப்ப ஒல்லி. ரசூலுல்லா டைம் பார்த்து ஆயிஷா கொளுத்த நேரமா பார்த்து அடிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி ஆயிஷா கொளுத்ததை போன்று அஸ்மாவும் கொளுத்திருக்கிறார்கள். அப்படி கொளுத்திருந்த காரணத்தினால தொழும் போது கொஞ்சம் இந்த சந்திர கிரகண தொழுகைகள் நீட்டி நீளமாக தொழுகின்ற காரணத்தினால கொஞ்சம் நிக்க முடியல. இவர் கொஞ்சம் உட்கார்ந்துருவோமா இந்த மாதிரி நினைக்கிறாரு. நினைக்கும் போது பக்கத்துல பாக்குறாங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அசால்ட்டா நின்று தொழுகிறா. அப்பதான் யோசிக்கிறாங்க, இவளே இவ்வளவு அசால்ட்டா நின்று தொழுத நான் ஏன் தொழப்படாது? பொறாமப்படணும். எதுல தெரியுமா? இபாதத்து விஷயங்கள்ல, நல்ல காரியங்கள்ல அவ்வளே அப்படி செய்யறான்னா நான் அதை விட கூடுதலா செய்யணும். பொறாமப்பட்டு நானும் தொழுது காட்டுவேன் சொல்லி அவரே சொல்றாரு. நான் நிக்கத்தான் பார்த்தேன், ஆனா அவங்க தொழுதை பார்த்துட்டு நான் எதுக்கு நிக்கணும், எதுக்கு நன்மை இழக்கணும் சொல்லி நானும் தொழுகைக்காக அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் சொல்கிறார். இவருடைய வாழ்க்கையில் மிகவும் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற வேளை போயிருந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களும் போயிருந்தார்கள் ரசூலுல்லாஹோடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, மன்கான மாஹு ஹதியுன் ஃபல்யகும் அலா இஹ்ராமிஹி வமன், அதாவது யாரிடத்தில் குர்பானிக்குரிய மிருகம் இருக்கிறதோ அவர் அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வமன் லம் யகுன் மாஹு ஹதியுன் ஃபல்யஹ்லில், யாரிடத்தில் குர்பானி பொருள் இல்லையோ அவர் இஹ்ராமை கலைந்து கொள்ளட்டும். குர்பானி மிருகத்தை வச்சிருக்கிறாள், இஹ்ராமோடு எந்திரிச்சு வாங்க குர்பானி கொடுக்கிறதுக்கு. யார்கிட்ட குர்பானி பொருள் இல்லையோ அவர் என்ன செய்ய, இஹ்ராமை கலைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்களாம் ரசூலுல்லாஹ். இதை சொல்லக்கூடிய அஸ்மா பின்த் அபீ பக்கர் சொல்கிறார்கள், ஃபலம் யகுன் மை ஹதியுன், என்னிடத்தில் உண்மையாக குர்பானி பண்டம் இருக்கவில்லை, குர்பானி கொடுப்பதற்குரிய ஆடு மாடு ஒட்டகம் என்னிடத்தில் இருக்கவில்லை. அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமை களைய வேண்டும். அதானே ரசூலுல்லாஹ் இஹ்ராமை களையுங்கன்னா இஹ்ராமை களைய வேண்டும். நான் என்னுடைய இஹ்ராமை களைந்து விட்டு என்னுடைய கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு பக்கத்தில் போனேன். அவர் இஹ்ராமை களைய முடியல, ஏன்னா அவருக்கு குர்பானி பொருள் இருக்கிறது. போய் இது கொஞ்சம் சுவார என்ன இதுல கவனிக்கணும்னு கேட்டா, அவரு தான் இஹ்ராம் அணிஞ்சதில் இருக்காருல்ல, நீங்க சும்மா போக வேண்டியதானே? இவங்க வேணும், அதாவது கணவன் மனைவி நடவடிக்கையை பாருங்க, அந்த சுவாரஸ்யமான வாழ்க்கை. வேணும் போய் கொஞ்சம் கணவனை கொஞ்சம் குழப்பி எடுக்கணுங்கிறதுக்காக இஹ்ராம கலைஞ்சிட்டு போய் கணவனுக்கு பக்கத்திலே இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் அமர்கிறார்களா. அமர்ந்ததோட என்ன நடக்குது தெரியுமா? ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கரை பார்த்து, கூமி அன்னி, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு. என்ன சொல்றாங்க? கட்டுப்ப கிளப்பாம இந்த இடத்தை விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. சொன்னதோட கடுமையான கோபம், கோபம்னா பாசத்தில் கலந்த கோபம், நம்மள மாதிரி கோபம் இல்ல, கடுமையான கோபப்பட்ட அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் இந்த ஜுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபகுல்து, நான் ஜுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா? அத்தக்ஷா அன் அஸிப அலைக்க, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா? அத்தக்ஷா அன் அஸிப அலைக்க என்று நம்ம பாணியில சொன்ன, நான் என்ன உங்க மேல அப்படி தாயவா வந்திருக்கிறேன்? என்ன கேட்கிறாங்க? பக்கத்துல உட்காரத்தானத்தான் வந்தேன், ஏன் இப்படி பாஞ்சு விழுவுறீங்க? நானும் உங்களை பாஞ்சு கடிச்சு தின்ன வந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு, பெண்களுக்கே உரிய ஒரு பாணி இருக்கும், எந்திரிச்சு ரோஷத்தை காட்டியவர்களாக அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் சென்று விட்டார்களா. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே இதுக்கு என்ன நீங்க கவனிக்கணும்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பேச்சு திறமை இருக்கிறது அல்லவா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எப்படி திறமை இருந்ததோ அதில் அச்சொட்டாக ஒன்றும் குறையில்லாமல் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷாவே சொல்றாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் எப்போது என்னோடு கோபப்படுவீர்கள், எப்போது என்னோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்ப உடனே கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அது எப்படி ஆயிஷா, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி கண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்ப என்னோட கோபப்படுவீங்க, எப்ப என்னோட சந்தோஷமா இருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, ஆச்சரிய பத்தி யார் சொல்லல, அது எப்படி,
நான் எப்ப கோவப்படுவேன், நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன், எப்படி அடையாளம் கண்டுக்கிறீங்க? கவனிக்க வேண்டியது தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட கணவனாக இருந்திருந்தால் மனைவியினுடைய அங்க அசைவை வைத்து அச்சொட்டாக கண்டுபிடித்திருப்பார்கள். உடனே சொல்லுகிறார், ஆயிஷாவே நீ என்னோடு சந்தோஷமாக இருந்தால் சத்தியம் பண்ணும் போது வல்லாஹி என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முகம்மதை எவன் தூதராக அனுப்பினானோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக என்று சொல்லுவாய். இதே நேரத்தில் என்னோட கோபம்ண்டா எப்படி பேசுவீர்கள் தெரியுமா? இப்ராஹிமை எவன் தூதராக அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக என்று பேசுவீர்கள். எதுக்கு தெரியுமா? எவ்வளவு அவங்களுடைய பேச்சு திறமையை கொடுப்பார். ரசூலுல்லாஹ் கூட பார்க்கல, கணவன் தானே. ரசூலுல்லாஹ் என்பது உலகத்தின் தூதர், மாற்று கருத்தில்லை. ஆனால் தனக்கு கணவன் பேசுகின்ற நேரத்தில் அப்படியே நெத்தி பொட்டுல வச்ச மாதிரி ஆயிஷா பேசிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம அஸ்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? பேசுற நேரத்தில் நான் உங்க மேல நம்ம பாஞ்சிட போற மாதிரி கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசுறாரு, அவ்வளவு பேச்சு திறமை. அதை அந்த சம்பவத்தை ரசித்து ருசித்து பாருங்கள், எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னொரு செய்தி இருக்கிறது. அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களில் பெண்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல எப்படின்னு சொன்னா, அஸ்மா ரலியல்லாஹு சொல்லுகிறார், பல ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு தோதுவான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருக்கும் போது ஒரு பெண்மணி வருகிறார். வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்ய இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மகளின் தலைமுடி கொட்டிக் கொண்டிருக்கிறது. தலைமுடி கொட்டி தலையில் முடியே இல்லை. அப்படி இருக்கும் போது அவளுக்கு நான் ஒட்டுமுடி வைத்து விடவா? எல்லா வீட்லயும் இதுதான் நடக்கும். எனக்கு கல்யாணம் வந்துட்டா கருப்பு புள்ள வெள்ள பிள்ளை ஆயிடுவான். பாக்குறீங்க? அதை ஜோடிச்சு வைக்கிறது என்ன? உலகத்துல உள்ள எல்லா நகையும் அவள கருத்து தான் இருக்கு. வீட்டுல நகை இல்லாட்டியும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரிட்ட வாங்கியாவது 2 நெக்லஸ் அப்படி தொங்க போடணும். கத்தில வளைச்சு நிப்பாட்டியாவது கொஞ்சம் டிசைன போட்டு வைக்கணும். வீட்டுக்கு முன்னாடி 7-8 பல்ப தொங்க போடணும். இது எல்லாரும் மனசுல உள்ளதானே? தப்பு. இது எப்படி இது தவறு காட்டு எல்லாருமே நினைக்கிறோம். கல்யாணம் தான் அப்படி இப்படி செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பெண்மணி வந்து சொல்றா, யார சொல்லலாம், இந்த என்னுடைய மகளுக்கு தலையில முடி போயிடுச்சு, அவளுக்கு நான் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், லானல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலா. அல்லாஹ் தஆலா ஒட்டுமுடி வைப்பவர்களையும் வைத்து விடுபவர்களையும் சபிக்கிறான். ஏன் தெரியுமா? கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது அதுக்கு தான் சொல்றது. என்னன்னா, பொண்ணு பார்க்க போறீங்க, போட்டோவை பார்த்து ஓகே சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை என்ன கவனிச்சுக்கிறேன்னு பொண்ணு பார்க்க போன போட்டோவை பார்த்து நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? போட்டோ என்பது செட்டிங். எடுக்கும் போது அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க பாக்குறீங்கல்ல, நிப்பாட்டி வச்சு அதுக்கு பூசுற பவுடர் எல்லாம் பூசி அப்படித்தான் போட்டோ எடுப்பான். பொண்ணு பார்க்க போறது வேண்டியது திடீர்னு அப்புறம் பொண்ணை பார்க்க வர்றீங்க போய் பாருங்க. இயற்கையாக அவர் எப்படி இருப்பாரோ அப்படி பார்த்துக் கொள்ளலாம். இஸ்லாம் என்ன சொல்றது? பொண்ணை போய் கண்ணால பார்க்கணும். எதுக்கு தெரியுமா? ஜோடிச்சு வச்சு பார்க்கிற நேரத்தில் பார்க்கும் போது அழகா இருந்திருப்பார். கல்யாணத்துக்கு போற நிஜமான உருவத்தை பார்க்கும் போது என்னடா இது, ஆரம்பத்தில் பார்க்கும் போது ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தால் இப்ப பார்க்கும் போது ஒபேரா மாதிரி இருக்காதுன்னு சொல்லி யோசிச்சிருவீங்க. அப்படி யோசிக்கப்படாது. பார்க்கும் போதே தெளிவாக பார்த்துருங்க. அதே மாதிரி ஸ்கைப்ல கல்யாணம் கொஞ்சம் பேர் தீவா. இப்ப இந்த நவீன வளர்ச்சிக்கு ஸ்கைப்பில் கல்யாணம், பேஸ்புக்கில் கல்யாணம், சேட்டிங்கில் கல்யாணம். அங்க அவன் லண்டன்ல இருப்பான் மாப்பிள்ள, பொண்ணு ஸ்ரீலங்கால இருப்பான். ஸ்கைப்ல வருவார் மாப்பிள்ள, நான் உன்னை கல்யாணம் கட்டிக் கொள்கிறேன். இதற்கு இவர் சாட்சியெல்லாம் அது ஸ்கைப்ல நடக்கும். இதுக்கு சில ஆளுங்கள் என்ன செய்றாங்க, இன்னைக்கு இதெல்லாம் கூடும் பத்வா சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எந்த ஊர் சட்டத்திலிருந்து எடுத்த, அவள் எப்படிப்பட்டவர் நீ எப்படிப்பட்டவர் என்பதை, கல்யாணம் என்பது லைவாக நேரடியாக நடக்க வேண்டிய ஒன்று. அங்க உட்கார்ந்துட்டு உன்னை ஷூட் பண்றேன் கல்யாணம் சொல்றான்னு சொன்னா என்ன செய்ய? வீடியோவுக்கு முன்னாடி எதுனாலும் செய்யலாமா இல்லையா? செய்ய முடியும். இஸ்லாம் சொல்வது லைவாக நடக்க வேண்டும். ஒன்ன பார்க்க போறீங்களா, நேரடியா முபாசவத்தை லைவாக பார்க்க வேண்டும். பார்த்து கல்யாணம் புறவதனை செய்யக்கூடாது, யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒட்டு முடிய வச்சு அனுப்பி விட்டுருவ, மாப்பிள்ளை என்ன பாப்பா என்ன அழகான கூந்தல் யோசிப்பான் போல் இருக்கு. பிறகு ஒட்டு முடின்னு தெரிய வந்துச்சுன்னு வை, என்ன யோசிப்பா, இவனை போயா நான் கல்யாணம் கட்டின தலையில கட்டிட்டாங்களே சனியனை அப்படி யோசிப்பான். அப்படி யோசிக்க கூடாது. அப்படி யோசிப்பதற்கு வழி வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க,
கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஒட்டு முடி வைக்காத, வைப்பது ஹராம். அது இல்லாத அழகை உண்டு பண்ணி ஏமாற்றத்திற்கு தள்ளிவிடும், வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை அறிவித்தவர்கள் அன்னை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையான கட்டமும் இருந்தது. என்ன கட்டம் தெரியுமா? திருமணம் முடித்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவர், பெரிய காசுக்காரலாம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட. அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்களை சொல்லுகிறார்கள், தஸவ்வஜனி ஜுபைர், ஜுபைர் என்னை திருமணம் முடித்தார், வமாலஹு ஷைஉன் கைர ஃபரஸிஹி, அவரிடத்தில் ஒரே ஒரு குதிரை மாத்திரம்தான் இருந்தது, வேறு எதுவும் அவருக்கு என்று சொந்தமாக இருக்கவில்லை. அப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஜாடிக்கேற்ற மூடியாக வாழ்ந்தார்கள். எப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் புருஷன்ட்ட இருக்குது, காணத்தை இருக்கும்போது நம்ம வீட்டு பொண்ணுதான் இருந்தா என்ன செய்வாங்க? எவ்வளவு நாடி எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு போடு, இப்படி நம்ம கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அஸ்மா அப்படி இருக்கல. எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குதிரைக்கு சாணி அள்ளுவார்கள், குதிரைக்கு சாப்பாடு வெட்டி போடுவார்கள், குதிரையை கட்டுவார்கள், குளிப்பாட்டுவார்கள். குதிரைக்கு ஜுபைர் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் இந்த அஸ்மா செய்வார்களாம். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குதிரைக்கான தீனி எடுப்பதற்காக, குதிரைக்கான உணவை எடுப்பதற்காக தூர பயணம் ஒன்றுக்கு போய் தலையிலே பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்மாவை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனது தாங்கவில்லை. என்னென்றாலே அஸ்மா ரலியல்லாஹு உறவு முறையில் மச்சி முறைக்கு வருவாங்க, மைனி முறை, தன்னுடைய மனைவியின் சகோதரி. இருந்தாலும் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்திற்கும் யாரும் அனுவரவும் அசிங்கம் கற்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட உத்தம தூதர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கஷ்டத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் உடனே அஸ்மாவை பார்த்து சொல்கிறார்கள், இஹ் இஹ் என்கிறார்கள். அப்படின்னா ஒட்டகத்தில் ஏறு என்ற அர்த்தம். ஏற சொல்வது சாதாரண கழுதைகள் அல்ல, ஒட்டகம். எவ்வளவு பெரிய ஒட்டகம், ஏறுமா அப்படிங்கிறாங்க. உடனே அஸ்மா என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஏறுவது பெரிய விஷயம் அல்ல, என்ன வழிபட வரணும், அல்லாஹ்வுடைய தூதரோட ஏறி போகணும்னு சொல்லி அது பெரிய சிக்கலா? அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, நான் ஏறி போய் விடுவேன். என்னுடைய கணவர் அப்துல் ஜுபைர் இப்னு அவ்வாம் கடுமையான ரோசக்காரர், நாளைக்கு ஒன்னே யார் ரசூலுல்லாஹ்வோட ஏறி வர சொன்னு கேட்டுட்டா மனுஷன் தானே கேட்பாங்களா இல்லையா? அத மனசுல வச்சு இல்ல யார் ரசூலுல்லாஹ் நீங்க போங்க, நான் கஷ்டப்பட்டு ஆள் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். வந்து நடந்த சம்பவத்தை அப்படியே தன்னுடைய கணவனிடத்தில் ஒப்புவைக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான உளவியல் தத்துவம் என்ன தெரியுமா? கணவன் மனைவியாக வாழுகின்ற காலத்தில் கணவன் மனைவியிடத்தில் எதையும் மறைக்க கூடாது, மனைவி கணவனிடத்தில் எதையும் மறைக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரி, என்ன செய்யணும்? இதுதான் நடந்தது, இது ஓப்பனாக பேசிவிட வேண்டும். மனதுக்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் பேசும்போதுதான் குடும்பத்தில் பிளவு ஏற்படும். நடந்தது இதுதான், இதற்காகத்தான் நடந்தது, இப்படித்தான் நடந்தது என்று தெளிவாக சொன்னால் என்னுடைய மனைவி தெளிவாக பேசுகிறாள், அவரை நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். என்னுடைய கணவர் எத்தனை நாள் வெளியில் சுற்றிக் கொண்டு வந்தாலும் அவர் உறுதியானவர், தெளிவானவர், அவரை பற்றி நான் சந்தேகப்படுத்த தேவையில்லை என்ற எண்ணம் மனைவிக்கும் வந்துவிடும். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த சம்பவத்தை அப்படியே அச்சுட்டாக ரசூலுல்லாஹ் ஜுபைர் இப்னு அவ்வாம் இடத்தில் சொல்லுகிறார்களாம். சொல்லும் போது ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்மாவே நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டீர்கள் தெரியுமா? தவறு என்றால் அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சுட்டிக்காட்டிய தவறு என்ன தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஹம்லுகன் நவா கான அஸ்ரத்த அலைய மின் ருகூபிகமாஹு. அஸ்மாவே, நீங்கள் நபிகள் நாயகத்தோடு ஒட்டகத்தில் ஏறி வந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் எதற்காக கவலைப்பட்டேன் தெரியுமா? அவ்வளவு பெரிய பாரத்தை உங்களுடைய தலையிலே தூக்கி கொண்டு வந்தீர்களே அஸ்மா, நான் அதை எப்படி சகித்துக் கொள்வேன்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாசமான கணவன். அதாவது கணவன் மனைவி உறவு முறையை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள். அதோட எல்லாம் நீங்க பாரா போடா நாய பண்ணிட்டு ஆயிரும்பாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் அப்படி இருக்கவில்லை.
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனா வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கிறது. அழகாக ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்மாவே, நீங்கள் நபிகள் நாயகத்தோடு ஏறி வந்திருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ரோசப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய தலையிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வந்தீர்களே, அதை நினைத்தால் என்னுடைய மனது அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அஸ்மாவே என்று சொல்லியவுடன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் எதுவரைக்கும் இருந்தது தெரியுமா? அந்த கஷ்டத்தை நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவியாக என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு அடிமையை தந்தார்கள். அந்த அடிமையை எனக்கு வேலைக்கு தந்தவுடன் தான் எனக்கு அப்படியே உள்ளம் பூரித்து போனது. நான் அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து ஏற்பட்டு விட்டதாக நினைத்தேன். என்னுடைய கணவனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருந்தேன். என்னால் அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருந்தேன். அவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கணவனுக்காகவே வாழ்ந்த ஒரு பெண்மணி இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள். இவருடைய வாழ்க்கையில் இவருடைய மகனோடு நடந்த ஒரு முக்கியமான உரையாடல் இருக்கிறது. இவருடைய மகனுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பாஷணை இருக்கிறது. அதே போல இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஜுபைர் இப்னு அவ்வாமோடு நடந்து கொண்ட சில சுவாரஸ்யமான செய்திகள் இன்னும் சிலது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடரை நாளைக்கு நாம் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.